The benzene disulfide reaction பாருங்க. First in last unit எடுத்தீங்கன்னா amine தம்பி கவனி. இது அமினோ பென்சீன் அனிலினா அமினோ பென்சீன் அது பேர் என்னது அனிலின் இதனுடைய காமன் நேம் வந்து அனிலின். இது லாஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய அமினோ பென்சீன் வரக்கூடிய யூனிட். இப்போ இதுல இருந்து NaNO2 with HCl இந்த ப்ராசஸ்க்கு பேரு diazotization process. diazotization process. இந்த ப்ராசஸ் பேர் என்னது diazotization. எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு NH2 குரூப்பை NaNO2 with HCl கொடுத்தானா எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த NH2 குரூப் என்னவா மாறுனா பென்சீன் டைசோனியம் குளோரைடா மாறும். என்ன மாறும் பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அப்ப இதுல இருந்து இங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு வந்து N2Cl ஆ மாறிடும். N2 + Cl - சரிங்களா? நமக்கு உங்களுக்கு क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு கன்வர்சேஷன் அப்படின்னு இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கன்வர்சேஷன் NH2 in the presence of NaNO2 with HCl இதோட டெம்பரேச்சர் 0 to 3 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு A ஆப்ஷன். B in the presence of potassium iodide in the presence of potassium iodide இது B. இதான் क्वेश्चनல கேட்கறது. இப்போ A என்ன B என்ன இது 4 மார்க் क्वेश्चन. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஒரு NO2 குரூப் இருந்தா இது பேர் டைசோடைசேஷனா அப்ப என்ன கிடைக்கும் பென்சீன் டைசோனியம் குளோரைடு கிடைக்குமா கிடைக்காது அப்ப A என்னது பென்சீன் டைசோனியம் குளோரைடு N2Cl அது கூட பொட்டாசியம் அயோடைடு போட்டோம்னா என்ன கிடைக்கும் KCl வெளியே போய்டும் N2 வெளியே போய்டும் ப்ளஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ப்ளஸ் எடுத்துட்டு அயோடைடு அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் அயோடோ பென்சீன் ஆன்சர் புரியல இல்லையா இப்படி தான் கேக்குது A B எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிலின் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்ப அனிலின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaNO2 with HCl இந்த process பேரு diazotization. அந்த process பேரு என்னது அப்ப எந்த இடத்துல NO2 NH2 இருந்தாலும் சரி NaNO2 with HCl சொன்னாலே அந்த NH2 என்னவா மாறுது diazotization சொன்னாலே NH2 குரூப்பை N2Cl குரூப்பா கன்வர்ட் பண்ணுங்க. N2Cl அப்படிங்கிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடு அதுக்கு மெக்கானிசம் தேவைப்படுது. அப்ப NH2 என்னவா மாறுது N2Cl. இதான் வந்து diazotization processல நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்து கேட்டானா அடுத்து கேட்பாங்க. நமக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைடு நிறைய ரியாக்ஷன் பார்த்தோம். பால்-சைமன் ரியாக்ஷன் பார்த்தோம், காட்டர்மன் ரியாக்ஷன் பார்த்தோம், சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் பென்சீன் அனிலின் கொடுக்குறாங்க இது பேர் அனிலின் ஆர் அமினோ பென்சீன் அனிலின் ஆர் அமினோ பென்சீன் இல்லனா நம்ம ஸ்டேட்மென்ட்டாவே கொடுக்குறது அனிலின் ஆர் அமினோ பென்சீன் in the presence of NaNO2 with HCl to gives A. The A react with HBF4 அப்படி கொடுக்குறாங்க. HBF4 என்னது HBF3 மைனஸ் பிளஸ் ஆகும் F மைனஸ் ஆகும் மாறும் என்ன கிடைக்கும் ஃப்ளூரோ பென்சீன் கிடைக்கும். அப்ப அனிலின் என்ன மாறுது பென்சீன் டைசோனியம் குளோரைடா மாறும். பென்சீன் டைசோனியம் குளோரைடு இதுதான் இது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷன். இரண்டாவது ரியாக்ஷன் என்னன்னா கப்ளிங் ரியாக்ஷன். செகண்ட் என்னது கப்ளிங் ரியாக்ஷன். இந்த கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். பென்சீன் டைசோனியம் குளோரைடுல ரெண்டு கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு ஃபீனால் இன்னொன்னு அனிலின் N2Cl. இது பென்சீன் டைசோனியம் குளோரைடா பென்சீன் டைசோனியம் குளோரைடு. ஃபர்ஸ்ட் ஃபீனால் எடுத்துக்கறாங்க. இதான ஃபீனால் ஃபீனால் நீ ஃபீனால் ஆப்போசிட் சைடுல எடுத்துக்க கூடாது. எதுக்காக அப்படி எடுத்துக்கல அப்படினா இந்த கார்பன் ஏன்னா பென்சீன்ல இப்படி ஒவ்வொரு கார்பனும் சேம் டைப்பான கார்பன் பட் OH இருக்கும்போது சேம் டைப்பான கார்பன். ஆனா என்ன பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு கார்பன்லயும் கார்பன் வித் ஹைட்ரஜன் வந்து பிரச்சனை இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இந்த Cl என்ன வெளியே போய்டும் HCl வெளியே போய்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். N double bond இல்லனா N2 இந்த இதுதான் ப்ராடக்ட். சிம்பிள் ப்ராடக்ட் இல்லையா பென்சீன் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிற ஃபீனால் எடுத்துக்கிற ஃபீனாலுக்கு பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த Cl வந்து HCl வெளியப்படுது. நமக்கு என்ன கிடைக்குது இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இது பேரா பொசிஷனா இதுக்கு இது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் ஹைட்ராக்சி. இப்போ இந்த கார்பன் வச்சு தான் சொல்றாங்க இதுக்கு இது நேர் ஆப்போசிட் இருக்கிறதுனால இது பேரா கார்பன். இந்த காம்பவுண்ட் பேரு பேரா ஹைட்ராக்சி. இந்த குரூப்புக்கு பேரு அசோ குரூப். இந்த குரூப்புக்கு பேரு பென்சீன் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இட் இஸ் கால்ட் தி ஆரஞ்சு டை.
ஆரஞ்சு டை. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டைலையும் நீங்க எந்த கலர் டையா இருந்தாலும் சரி அதுல எல்லாத்துலயும் N டபுள் பாண்ட் கொடுக்குறீங்க. அதாவது டைக்கான ரீசன் ரெண்டு இருக்கு. யாராவது படிச்சிருக்கீங்களா? டை அப்படின்னா ரெண்டு நேச்சர் உண்டு. ஒன்று மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பேரு குரோமோஃபோர்ஸ் சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. குரோமோஃபோர்ஸ் இது டைஸ்ல படிக்க வேண்டியது. ரெண்டாவது ஆக்சோக்ரோம் படிச்சிருக்கீங்களா? ஆக்சோக்ரோம். இந்த குரோமோஃபோர் ஆக்சோக்ரோம் ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். குரோமோஃபோர் அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடியது. மல்டிபிள் பாண்ட்ஸ்னா C டபுள் பாண்ட் C, N ட்ரிபிள் பாண்ட் N, C ட்ரிபிள் பாண்ட் N, O டபுள் பாண்ட் O. சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு குரோமோஃபோர்ஸ். அது பேர் என்னது? குரோமோஃபோர். N ட்ரிபிள் பாண்ட் N, N டபுள் பாண்ட் N அசோக்ரோம்பா. அப்ப இது வரும். அசோன்றது N ட்ரிபிள் பாண்ட் என்னன்னு பார்த்தோமா இல்லையா? இது பேர் என்னது? அசோவா இல்லையா? இந்த N2 எப்படி இருக்கும்? N ட்ரிபிள் பாண்ட் N அப்படி தானே இருக்கும். அப்ப N ட்ரிபிள் பாண்ட் என்னன்னா அது குரூப் பேர் என்னது? அசோ குரூப். அது பேர் என்னது? குரோமோஃபோர்ஸ். அது பேர் என்னது? குரோமோஃபோர்ஸ். ஹெட்டிரோ ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிடும். ஹெட்டிரோ ஆட்டம் லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டமா இருக்கா? இட் இஸ் கால்ட் அசோக்ரோம். லோன் பேர் இருக்கக்கூடிய என்னது? இப்போ NH2 இருக்கு. இந்த நைட்ரஜன் என்ன பிரசன்ட் இருக்கு? லோன் பேர். OH இருக்கு. இதுக்கு மேல என்ன பிரசன்ட் இருக்கு? லோன் பேர். எலிமெண்டரி சிஸ்டம். லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டமா இருந்தா இட் இஸ் கால்ட் ஆக்சோக்ரோம். இட் இஸ் கால்ட் ஆக்சோக்ரோம். ரெண்டுக்கு நல்ல மீனிங் பாருங்க. குரோமோஃபோர்ஸ் அப்படினா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர். அந்த தெளிவா சொல்லுங்க. குரோமோஃபோர்ஸ்னா அர்த்தம் குரோமோஃபோர்ஸ். இன்னொரு ரியாக்ஷன் நான் அங்க சொல்றேன். இந்த குரோமோஃபோர்ஸ் அப்படினா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர். ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர். ஒரு காம்பவுண்ட் கலரா இருக்கு. இப்போ ஆரஞ்சு கலர் டை. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆரஞ்சு கலர் சட்டை போடுறாங்கன்னா அது இந்த டை தான் இருக்கு. இந்த டை இல்லாம அந்த கலர் என்ன மாறாது? ஆரஞ்சு கலரா மாறாது. அடுத்து பார்க்கக்கூடிய எல்லோ கலர் டை அப்படிங்கிறது அடுத்து பார்க்க இது. அப்ப குரோமோஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு சிஸ்டம் கலரா இருக்கிறதுக்கான ரீசன் எது? குரோமோஃபோர்ஸ். அப்ப ஆக்சோக்ரோம் அப்படின்னா இன்கிரீசஸ் த கலர். இப்போ நம்ம போட்டுக்கிற சட்டை வந்து கொஞ்சம் காடா இருக்கு. இந்த கலரை இன்னும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆக்சோக்ரோம். ஆக்சோக்ரோம் அப்படிங்கிறது என்ஹான்ஸ் த கலர் ஆர் இன்க்ரீஸ் த கலர். ஆனா ஒரு காம்பவுண்ட் கலரா இருக்கு யார் காரணம்? இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन கூட. நீங்க ஐஏ லெவல் படிக்கும்போது which one of the following is the responsible for color? It is called the chromophore. ஒரு காம்பவுண்ட் கலரா இருக்கு. கேரட் இருக்கு இல்லையா? பீட்ரூட் இருக்கு இல்லையா? இதுல என்ன காரணம்? கலரா இருக்கிற காரணம் என்னது? அதெல்லாம் chromophores. அதெல்லாம் என்னது? chromophores. அப்ப responsible for color அப்படினா it is called the chromophore. Increases the color அப்படினா ஆக்சோக்ரோம். இப்போ ஆல்ரெடி ஒரு கலரா தான் இருக்கு. ஆக்சோக்ரோம் சேர்க்கும்போது இன்னும் கலர் அதோட இன்டென்சிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். ஆனா அந்த கலருக்கு காரணம் யாருன்னு சொல்லக்கூடாது? ஆக்சோக்ரோம்னு சொல்லக்கூடாது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் குரோமோஃபோர். என்ஹான்ஸ் த கலர் ஆர் இன்க்ரீசஸ் த கலர் அப்படின்னா ஆக்சோக்ரோம். சரிங்களா? அப்ப இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? குரோமோஃபோர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எங்கெங்கெல்லாம் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கோ அந்த காம்பவுண்ட் எல்லாமே குரோமோஃபோர்ஸ். எதுதெல்லாம் லோன் பேர் இருக்கோ அதெல்லாம் என்னது? ஆக்சோக்ரோம். சரிங்களா? இப்போ இது பாருங்க. இது குரோமோஃபோர். இது என்னது? இது என்னது? ஆக்சோக்ரோம். சரிங்க? அப்ப ஒரு பென்சீன் டைசோனியம் ஒரு கலரா இருக்குமா இல்லையா? இருக்காதா? ஏன்? இது என்ன குரூப் இருக்கு? மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா? அடுத்து வரக்கூடிய ஃபீனால் இருக்கு. ரெண்டு சேர்ந்து ஒரே காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்கா? இந்த கலர் ஆகும்போது என்ன ஆகும்? இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாகும். அதனால தான் அந்த கலர் என்னவா இருக்கு? ஆரஞ்சு கலர், பிரைட் ஆரஞ்சு கலரா இருக்கு. சரிங்களா? கப்ளிங் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா benzene disodium chlorate react with phenol to give para hydroxy azobenzene. Para hydroxy இது ஃபர்ஸ்ட் கப்ளிங் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது கப்ளிங் ரியாக்ஷன் அப்படினா அதே சேம் benzene disodium chlorate N2Cl with react with aniline or aminobenzene. NH2 NH2 இப்போ என்ன நடக்கும்? கரெக்ட்டா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்ஷன்ல இங்க N2 ரெண்டு அட்டாச் பண்ணுமா? இங்க என்ன இருக்கு? இந்த காம்பவுண்ட் பேர் என்னது? பேரா அமினோவா? இதுக்கு நேரா ஆப்போசிட் இருக்கு பேராவா? அப்ப அந்த காம்பவுண்ட் பேர் என்னது? பேரா. OH என்ன ஹைட்ராக்சில் சொல்றியா? அப்ப என்ன சொல்லணும்? அமினோ, பேரா அமினோ, அசோ பென்சீன். இதுக்கு மட்டும் தான் மாறி இருக்கு. அமினோ கூட தான் என்ன இருக்கு? ஹைட்ராக்சில் இருக்கு. இங்க என்ன இருக்கு? அமினோ இருக்கு. பேரா அமினோ அசோ பென்சீன். அது பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். இது என்ன கலர் டை பண்ணா? yellow கலர் டை.
yellow color dye. இப்போ இது chromophora இது என்னது இதுக்கு மேல இப்படி ரோல் கட் கரெக்ட்டா இல்லையா? இப்போ chromophora இருந்தது, இண்டிவிஜுவல் chromophora இருந்தது, ஒரு அப்சோக்ரம் கூட சேரும்போது கலர் இன்டென்சிட்டி என்ன ஆகும்? இதனுடைய இன்டென்சிட்டி கலருடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆன்சர் புரியுதா? திஸ் கலர் chromophore அது அப்சோக்ரம். ஆனா இதுல பார்த்தா chromophore இருக்கு, அப்சோக்ரம் இருக்கு. அப்ப chromophore அப்படினா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர், அப்சோக்ரம் அப்படினா இன்கிரீசஸ் தி கலர். கப்ளிங் ரியாக்ஷன்கான ரெண்டு ரியாக்ஷன் எப்பவுமே நம்ம முக்கியமா கேட்பாங்க. ஒன்னு பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணுது, ரெண்டாவது பென்சின் டைசோனியம் குளோரைடு அமிலின் கூட ரியாக்ட் பண்ணுது, இல்லனா அமினோ பென்சின் கூட ரியாக்ட் பண்ணுது. ரெண்டுத்துலயுமே சிம்பிளா HCl ரிமூவ் பண்றீங்க, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றீங்க. நேம் மட்டும் கரெக்ட்டா தெரியும். பேராவோட OH இருந்தா அது ஃபீனால், பேராவோட NH இருந்தாது அமிலின். நேம் கொடுக்கும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், பேரா அமினோ அசோபென்சின், பேரா அமினோ. இது என்ன கலர்னு சில டைம் கேட்பாங்க. ஆரஞ்சு கலர் டை அப்படினா அது பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், yellow கலர் டை அப்படினா பேரா அமினோ அசோபென்சின். இட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கப்ளிங் ரியாக்ஷன். சரிங்களா? பென்சினுடைய கப்ளிங் ரியாக்ஷன் இருக்கானா இதே ரியாக்ஷன் ஒரு டைம் எப்படி எடுத்தானா பென்சின் டைசோடியம் குளோரைடு. இப்போ லாஸ்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் பென்சின் டைசோடியம் குளோரைடு react with phenol to give para hydroxy azobensin. This type of reaction which one is clear coupling reaction, aromatic electrophilic substitution reaction, addition reaction, elimination reaction. ஆன்சர் என்னது? கப்ளிங் ரியாக்ஷன். அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஓவரால் இருக்கு. எல்லாம் இருக்கு. இது phenol அடுத்து வரக்கூடிய ஆல்கஹால் phenol ஈத்தருக்கு இந்த கப்ளிங் ரியாக்ஷன் இருக்கு. அமீன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் ரியாக்ஷன் இருக்கு. சரிங்களா? இது கப்ளிங் ரியாக்ஷன் கிடையாது. ஆன்சர் சொல்ல புரியுதா இல்லையா? இந்த மாதிரி கப்ளிங் ரியாக்ஷன்ல இது எழுதணும். பென்சின் டைசோனியம் குளோரைடுல கேட்கக்கூடிய மெயின் என்னன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு பொட்டாசியம் அயோடைடு கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது? காட்டர்மேன் ரியாக்ஷன் என்ன, சாண்ட்மேயர் ரியாக்ஷன் என்ன, பால்சைமன் ரியாக்ஷன் என்ன, பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபீனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பயோபென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹைட்ராக்சி பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி டைசோடைசேஷன் ப்ராசஸ் என்ன. இதுதான் வந்து இந்த ஏரியாவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இது எதுவுமே நீங்க மெமரி பண்ண எதுவுமே இருக்காது. புரிஞ்சா டக்கு என்ன பண்ணலாம் எழுதிப்பாரு.